வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு பீட்ரூட் பிடிக்காது, ஏன்னா அதில் பச்சை வாசனை வருங்கிறனால. ஆனால் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், உங்கள் பீட்ரூட்டில் பச்சை வாசனையே வராது. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் 2 பீட்ரூட்டை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நான் காரத்துக்கு மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகாய் தனியாக சேர்ப்பீங்க அப்படின்னா மிளகாய் தூள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை மூடி வச்சிருங்க. இப்போ 2 விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் நல்லா வெந்திருக்கும். இப்போவே நல்லா சாப்பிட்ற அளவுக்கு வெந்திருக்கும். இப்போ அடுப்பை திருப்பி ஆன் பண்ணி இதில் இருக்கிற தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா வத்தட்டும். இந்த மாதிரி பண்ணுறதுனால அதில் இருக்க மண் வாசனை எல்லாமே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வத்திருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிருங்க. அடுத்து ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நிறைய எண்ணெய் சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக இருந்தால் போதும். இதில் 1 டீஸ்பூன் உடைச்ச உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு இது நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம வேக வச்சு வச்சுருக்க பீட்ரூட்டை அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது 4-5 நிமிஷம் சிம்லே வச்சு நல்லா வதக்கிடலாம். இது அந்த பொரியலோட ஃப்ளேவரை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த தாளிச்சதில் வதக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் உப்பு சரி பார்த்துக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. இப்போ கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை உடனே சாப்பிட்றதா இருந்தால் தேங்காய் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் காலையில் சமைச்சு நீங்கள் லஞ்சுக்கு வைக்கிறதா இருந்தால் தேங்காய் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போது இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வெறுமனை சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கெலாம் தயிர் சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது பிங்க் கலர் சாதம் மாதிரி தெரியும். ஸோ அதை ரொம்ப ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. எனக்கு பீட்ரூட் தயிர் சாதம் காம்பினேஷன் ரொம்பவே பிடிக்கும். துருவர பீட்ரூட்டை விட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.